சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் புதுவண்ணாரப்பேட்டையில் சாலையில் தேங்கிய மழைநீருடன் கழிவுநீரும் கலந்ததாக புகார் எழுந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுக்காக களத்திலிருந்து இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பிரபு. தொடர்ந்து இந்த கழிவுநீரோடு மழைநீர் கலப்பது தொடர்கதையாகி வருகிறது. இதற்கு மாநகராட்சி தரப்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? களத்தில் அதிகாரிகள் யாராவது இருக்கிறார்களா? என்ன கள நிலவரம்? கௌதமி வணக்கம். கண்டிப்பாக சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில மழை நீரோடு கழிவு நீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இங்கு அமைந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த கழிவு நீரில் தான் இந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளாக இருந்தாலும் சரி, பாதசாரிகளாக இருந்தாலும் சரி, இந்த பகுதியை கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. சென்னையில் அதிகாலை முதல் பல்வேறு பகுதியில பரவலாக மழை பெய்து வருகிறது. காலை முதலே வட சென்னையிலும் இந்த மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக புதுவண்ணாரப்பேட்டை இளைய முதலி தெருவில் முட்டிக்கால் அளவிற்கு தண்ணீரானது தேங்குகின்றது. ஒருபுறம் மழைநீர் தேங்கி இருந்தாலுமே கூட அருகாமையில் இருக்கக்கூடிய கால்வாயிலிருந்து கழிவு நீர் வெளியேறுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இந்த பகுதியை ஒட்டிய மழைநீர் வடிகால்வாய் பணி அமைக்கப்பட்டு அது நடைமுறையில் இருந்தாலுமே கூட ஒவ்வொரு முறையும் பெய்யக்கூடிய இந்த மழையில் அங்கு கிட்டத்தட்ட இதே அளவில் குறைந்தபட்சம் இதே அளவில் சராசரியான சாதாரண மழைக்கு இந்த அளவில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. அந்த மழைநீரோடு கழிவு நீரும் கலந்திருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு முறையும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தால் விரைந்து அந்த பகுதிக்கு வரக்கூடிய மாநகராட்சி அதிகாரிகள் தற்காலிகமாக அங்கு இருக்கக்கூடிய மழைநீர்களையும் கழிவு நீரையும் அகற்றக்கூடிய பணிகளில் மட்டுமே ஈடுபடுவதாகவும், ஆனால் தங்களுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படக்கூடிய அளவிற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள்.